Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TN set mathematics prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ கண்டினியூஸா டெய்லி வீடியோஸ் கொடுத்திருந்தேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலனா TN set maths னு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுக்கான லிங்க் கீழே கொடுத்திருக்கேன். போய் பாருங்க. நீங்க செல்ஃபா prepare பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால அதுல பாத்தீங்கன்னா algebra analysis, complex analysis னு தனித்தனியா வீடியோஸ் கொடுத்திருப்பேன். அது எல்லாமே நீங்க prepare பண்ணீங்கனாலே நிறைய क्वेश्चंस உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து யூனிட் 4 probability and statistics syllabus இவ்ளோ காணம் இருக்கு. எப்படி படிக்கிறது? அதுல எது முக்கியமா படிச்சிட்டு போனா ஓரளவுக்கு அத அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இதுல இந்த யூனிட் 4ல என்ன பிரச்சனை அப்படினு கேட்டிங்கனா एक्चुअली இந்த சிலபஸ் வந்து CSIR நெட்க்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? அதுல CSIR நெட்ல நமக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படினு கேட்டிங்கனா மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ்ல பியூர் மேத்ஸோ எழுதுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ எழுதுவாங்க இல்லையா? அப்போ பியூர் மேத்ஸ் எழுதுறவங்க வந்து பியூர் மேத்ஸ் மட்டும் படிச்சிட்டு எழுதினாலே நிச்சயமா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கற மாதிரி क्वेश्चन செட்டப் இருக்கும். ஏன்னா அதுல வந்து algebra analysis, complex analysis, ODE, PDE, numerical அதெல்லாம் படிச்சிட்டு போனாலே நம்ம ஃபுல் ஓரளவுக்கு ரீசனபிளா மார்க் எடுத்து நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கற மாதிரி சிலபஸ் செட் பண்ணிருப்பாங்க. அதனால பியூர் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்க வந்து யூனிட் 4 படிக்க வேண்டாம் அப்படினு சொல்லி அந்த சிலபஸ்ல கீழ போட்டுருக்கும். இதே காப்பி பேஸ்ட் பண்ணி TN செட்லயும் கொடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து நம்ம டோட்டலா ஒமிட் பண்ணிட்டு போனா சரியா வருமா அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन மார்க். ஏன்னா இதுல வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. எவ்வளவு நிறைய அட்டெண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளூக் லாக்ஷிப் போறவங்க கூட இன்னும் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம யூனிட் 4ஐயும் படிச்சு தான் ஆகணும். அந்த யூனிட் 4ல நம்ம பியூர் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இன்டெப்தா நம்ம இவ்வளவு தூரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ப்ராபபிலிட்டியும் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம பிஜி படிக்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு பேப்பர் தான் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அதனால என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து probability and statisticsல நீங்க பிஜில என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் படிச்சிட்டு போனா போதும். அது போக நான் இன்னைக்கு வந்து என்ன டாபிக்கே இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். அப்ப CSIR நெட் மேத்ஸ்ல டோட்டலா யூனிட் 4 டெலீட் பண்ணிட்டு போற மாதிரி நம்ம TN செட்ல போக முடியாது. ஏதாவது கொஞ்சம் படிச்சிட்டு தான் போய் ஆகணும். அது என்ன படிக்கிறது அப்படிங்கறது விஷயமா தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து அதுல அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். இன்ஸ்டால கூட டெய்லி ரீல்ஸ் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். நீங்க வந்து MCQs ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னுடைய சேனல்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் ஒரு ப்ராப்ளம், ஒரு MCQ, ஒரு கான்செப்ட் சின்னதா நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா பழைய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸாம் டைம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து TN செட்டுக்கு தேவையான அவ்வளவு பிரிஸ்கிரைப்டு புக்ஸையும் நான் அதுல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து மார்ச் 1ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் மார்க் டெஸ்ட் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மார்க் டெஸ்ட் வச்சிருக்கேன். 1ஆம் தேதிக்கான ஆன்சர் 2ஆம் தேதி, 3ஆம் தேதிக்கான ஆன்சர் 4ஆம் தேதியும் கொடுப்பேன். வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸ்ல சொல்லி கொடுத்துருவேன். இது போக 2016, 17, 18 கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நான் வீடியோ எக்ஸ்பிளனேஷன், அதாவது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஷார்ட்கட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவேன். ரிசல்ட்ஸ் ஆர்னா ரிலேட்டட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சொல்லுவேன். ஏறக்குறைய எக்ஸாக்டா 400 MCQs. 400 MCQs. இது எல்லாமே என்னதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இது அவ்வளவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இது ஒரு கிராஷ் கோர்ஸ், 1 வீக் 5 டேஸ் கோர்ஸ். 5 டேஸ்ல நான் வந்து 400 கொஸ்டினையும் சொல்லி கொடுத்துருவேன். அந்த 5 டேஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இல்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் வந்து கம்மிங் மண்டே ஸ்டார்ட் பண்றேன். கம்மிங் மண்டே ஐ திங்க் இட் இஸ் 25th தான். இன்னைக்கு 21st, 22nd, 23rd இருந்து 28th வரைக்கும் அடுத்த வாரம் முழுமையா 5 நாள்ல 400 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருவேன். அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இம்மீடியட்டா
என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது எல்லாம் அந்த 400 கொஸ்டினே பார்க்கும்போது நம்மளுக்கு எது வந்து நிறையா ப்ரியாரிட்டி கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்திடலாம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் வந்து 2016, 2017, 2018 கொஸ்டின்ஸ். அந்த 2016 கொஸ்டின்ஸை நான் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் ஸ்கேட்டர்டாக கொடுத்துருக்கேன். இது போக சாலிடாக 2017, 2018 கொஸ்டின் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். 2017, 16 வந்து மார்க் டெஸ்ட் 2 மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 200 கொஸ்டின் வரும். இதில் 17, 18 ஒரு 200 கொஸ்டின், டோட்டலாக 400 கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் அந்த கடைசி நேரத்தில் என்ன படிக்க அப்படின்னு தெரியாமல், எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் நேரத்தில் ஒரு எக்ஸாமினேஷன் ஃபியர் இருக்காது. கொஸ்டின் என்ன மாடலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். 5 days கோர்ஸ் தான். 5 days 23rd 28th வரைக்கும். மண்டே 23rd தான் நினைக்கிறேன். ஆமாம், மண்டே 24th. மண்டே வந்து 24th. இன்னைக்கு 21 இல்லையா? அப்போ மண்டே வந்து 24th 24, 25, 26, 27, 28 5 நாள் கிளாஸ். 5 நாள் மட்டும்தான். 5 நாள் ஒரு நாளைக்கு நான் இந்த 5 நாளில் 400 கொஸ்டினே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது பார்க்குற மாதிரி ரெக்கார்டடாகவும் கொடுத்துருவேன். அப்போ எல்லாரும் அதிகம் பேர் வேலை ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ சாயங்காலமோ நைட்டோ நீங்கள் எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்க, டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் 4 ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் யூஸ்வலாகவே நம்ம ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பிஜியில் என்ன பேப்பர் படிச்சிருக்கோமோ அந்த பேப்பரில் என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதில் மட்டும்தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அந்த யூனிட் 4 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு தெரியாத டாபிக்ஸ் தான் அதிகம் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்போம். நம்ம வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இவ்வளோ இன்டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? அதனால இதுக்கு என்ன புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பை ஹாக் வி கிரெய்க், இது ஒரு புக்கு. ஹாக் வி கிரெய்க், இந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம். இது நல்லா இருக்கும். இது எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் அது எல்லாத்துக்குமே இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது போக இல்லை இது வேண்டாம், இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, நம்மளால படிக்க முடியாது, ஃபாரின் ஆத்தர் புக் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பை எஸ்சி குப்தா. ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பை, இதை விட லோவாக ஒரு புக்கு சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. நான் ஆர்மோ சார் புக் வச்சுலாம் படித்தா செட்டுக்கு பத்தாது. அது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் படிக்கணும். அதனால எஸ்சி குப்தா ப்ராபபிலிட்டி இந்த புக்கு, இந்த எஸ்சி குப்தா புக்கும் நம்மளுடைய ஓவியம் ஆப்பில் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா? சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸு, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸு, இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ், அந்த ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டியில் உள்ள ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேஸ் தியரம். பேஸ் தியரம் நான் எழுத விட்டுட்டேன். கண்டிஷனல் ஃபங்க்ஷன், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் தான் நம்மளுக்கு வந்து பேஸ் தியரம் வரும். பேஸ் தியரத்துலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பேஸ் தியரம். அதுக்கு அடுத்தது ரேண்டம் வேரியபிள்ஸ். ரேண்டம் வேரியபிள்ஸ்ல டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலேட்டடாக உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்ல ப்ராபபிலிட்டி கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 less than x less than 3 இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க. அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், அது எல்லாமே பார்த்துக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், குமுலன்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த சென்ட்ரல் லிமிட் தியரம், செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி, இது ரெண்டுமே நேம்டு தியரமா இருக்கிறதுனால தியரம் ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கலாம். அதனால கட்டாயமா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் லிமிட் தியரத்தில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா 1 or 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் ஒரே மெத்தட் தான், கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் மட்டும் தான் கேட்பாங்க. அதனால சென்ட்ரல் லிமிட் தியரத்தில் அந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி, அது செபிஷியஸ் இன்இக்வாலிட்டிலையும்
சென்ட்ரல் லிமிட் தியரத்துலேயும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு மாடல் தான் உண்டு. இதில் ஒரு மாடல், அது ஒரு அதில் ஒரு மாடல். அந்த ஸ்டேட்மெண்ட்டை டைரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. கட்டாயமாக ஸ்டேட்மெண்ட்டையாவது படித்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியானா இதுதான். மார்ஜினல் பிடிஎஃப், கண்டிஷனல் பிடிஎஃப், அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஜாயின் பிடிஎஃப், மார்ஜினல் பிடிஎஃப், கண்டிஷனல் பிடிஎஃப், அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒவ்வொரு தடவையுமே கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்து இதுதான், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனென்ஷியல், பீட்டா, காமா, அட்லீஸ்ட் ஒரு 10 டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கோங்க. ஒரு 10 டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன், மீடியன், வேரியன்ஸு, குமுலன், அது எம்ஜிஎஃப், சிஜிஎஃப் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. பல தடவை கேட்டிருக்காங்க. அதில் ப்ராப்ளம் அந்த இதில் போய் சிலபஸில் போய் பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் டைட்டிலே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லாதீங்க, இருக்குது. நிச்சயமாக இதில் இருந்து கொஸ்டின் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் அப்படி டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. டேபிள் போட்டு வச்சுட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன், மீடியன், மோடு, அப்புறம் சிஜிஎஃப், எம்ஜிஎஃப் எல்லாத்தையும் வரிசையாக அப்படி எழுதிக்கோங்க. அதே மாதிரி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு 10 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் அட்லீஸ்ட். ரொம்ப போக வேண்டாம், ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடியது. பைனாமியல், பாய்சான், நார்மல், யூனிஃபார்ம், எக்ஸ்பென்ஷியல், பீட்டா, காமா, அடுத்தது இதில் வந்து கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி. கை ஸ்கொயரை விட்டுட்டேன் பார்த்தீங்களா, அது முக்கியமான கொஸ்டின். அது கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி உள்ள டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு ரொம்ப டெரிவேஷன்ஸ் எல்லாம் படிக்காதீங்க, நேராக ஃபார்முலாவாக படித்து வச்சுக்கோங்க. மீன், மீடியன், வேரியன்ஸு, மோடு, எம்ஜிஎஃப், சிஜிஎஃப், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக உள்ள ரிசல்ட்ஸு ஃபார் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் படித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். பல தடவை கேட்டது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஆர் அவங்களே கொஞ்சோண்டு தான் சிலபஸ் வச்சுருக்காங்க. எல்பிபியில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கேட்க போகிறது கிடையாது. 10 டேபிளில் போட்டு நம்மளால் ஆன்சர் பண்ண போகிறது கிடையாது. இதில் டீஜெனரேட்னா என்ன, நான் டீஜெனரேட்னா என்ன, ஃபீஸிபிள்னா என்ன, இன்ஃபீஸிபிள்னா என்ன, இந்த மாதிரி இதை பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன, பேசிக் இன்ஃபீஸிபிள், இந்த மாதிரியாக உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு சின்னதாக இதனுடைய டீஜெனரேட் சொல்யூஷன்னா என்ன, இதனுடைய நான் டீஜெனரேட் சொல்யூஷனா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய லெவலில் எல்பிபியை பார்த்துக்கோங்க. அவ்வளோ போதும், அதுக்கு மேலே போக வேண்டாம். எஸ்பெஷலி இந்த பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ல இருந்து தான் அந்த மாதிரி பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், நான் டீஜெனரேட்டு, கான்வெக்ஸு, இந்த ஏரியாவில் தான் கொஸ்டின் வரும். இதெல்லாம் போன தடவை கேட்டது தான் சொல்கிறேன். அடுத்து கியூயிங் தியரியையும் இன்வென்ட்ரி மாடல்ஸ் ரெண்டும் சேர்த்தே எடுத்துக்கலாம். எல்லா ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபார்முலா மட்டும் படித்தா போதும், ஃபார்முலா தான் கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டாலும் அந்த ஃபார்முலா ரிலேட்டடாக டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் கூட வெரி ரேர் தான். ஒருவேளை நம்ம ப்ராப்ளம் தெரியலன்னா ஸ்கிப் பண்ணால் கூட ஃபார்முலாவும் ரிசல்ட்ஸ் மட்டும்தான். சொல்ல போனால் கியூயிங் தெரியலன்னா ஃபார்முலா மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாடல் ரிலேட்டடாக உள்ள எல்லா ஃபார்முலா, மியூனா என்ன, லாம்டான்னா என்ன, அந்த மாதிரி அதனுடைய எக்ஸ்பான்ஷனையும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஃபார்முலாவை உங்களால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும் கரெக்டாக. இன்வென்ட்ரி மாடல்ஸும் அப்படி தான். இன்வென்ட்ரி மாடல்ஸ்லேயும் எத்தனை மாடல், அதில் நிறைய மாடல் உண்டு. ப்ராபபிலிஸ்டிக் மாடல், அப்புறம் அதுலேயே கொஞ்சம் ஏதோ ஒரு ஷார்ட்கட்டாக டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாடலுக்கு டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொல்கிற மாடல் அப்படி உண்டு. அதில் உள்ள ஃபார்முலா மட்டும் படிச்சு மற்ற எதுவுமே படிக்க வேண்டாம். இவ்வளவும் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அதில் ஒரு 6-7 கொஸ்டின், 5லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கூட வரலாம். 5லேருந்து 10 கொஸ்டின் அவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்தால் கூட நம்ம இவ்வளவும் படிச்சிருந்தோன்னா ஒரு அதில் ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 5 கொஸ்டினாவது அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருந்து தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது போக மல்டிவேரியபிள்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்மளால் படிக்க முடியாது. அது ரொம்ப வாஸ்டாக இருக்கும், அதெல்லாம் படிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது, நம்மளுக்கு தெரிஞ்சது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் என்னென்னா, பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் ப்ராபபிலிட்டி தியரி அந்த 10th யூனிட்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா அது மட்டும் போதும். பிஜிடிஆர்பியில் என்ன படிச்சிருக்கீங்களோ
அதை மட்டும் திரும்ப படிச்சுட்டு போங்க, அதுவே போதும். இதுதான் ரொம்ப கரெக்டான கன்க்ளூஷன். இதுதான். ஒருவேளை நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்காக சில மெனக்கெட்டு என்ன செய்ய வேண்டாம், படிக்க வேண்டாம். இதில் வந்து ஒவ்வொரு தடவையுமே இந்த கார்லேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. கார்லேஷன் ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே நான் பார்த்துட்டேன். கார்லேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. அந்த கார்லேஷன் சிலபஸில் பார்த்தீங்கன்னா மல்டி கார்லேஷன், பார்ஷியல் கார்லேஷன் தான் இருக்குது. ஆனால் அவங்க டைரெக்டாக கார்லேஷன்லேருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால கார்லேஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு தடவை கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா கார்லேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதை மட்டும் சொல்லிட்டு இவ்வளோ வேணும் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. நான் சிலபஸில் என்ன இருக்கோ அதில் ஒரு 5% தான் சொல்லியிருக்கேன். 10% வேணால் வச்சுக்கலாம். நம்மளுடைய சிலபஸ் யூனிட் 4ல் இவ்வளோ இருக்குது. நான் இவ்வளோண்டு தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோக்கான இருக்குது. அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. நம்ம அவ்வளோத்தையும் இருந்து படிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம பிஜியில் என்ன படித்தோம், நம்ம பிஜியில் இது அவ்வளோவுமே படிச்சிருக்கோம். ஆக்சுவலி நம்மளுடைய பிஜி, அதாவது நான் சொல்லக்கூடியது பியூர் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கான பிஜி சிலபஸ். இதில் இவ்வளோ தான் படிச்சிருக்கோம். அதை மட்டும் ரிப்பீட்டாக திரும்ப படிச்சிங்கன்னா போதும். நிச்சயமாக என்ன செய்திடலாம், ப்ராபபிலிட்டிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை அந்த மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிதானா? இதில் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு, என்னுடைய ஷார்ட்கட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேனல் உள்ளே போய் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் இந்த 400 MCQs வித் இந்த 400 MCQs வித் PYQs இதில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க மார்க் டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்பில் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. அது வந்து இன்னும் அந்த எக்ஸாமில் எப்படி அட்டென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், மார்க்கை உடனே பார்த்துக்கலாம். இம்மிடியேட்டாக மார்க் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒன்றுமே வேண்டாம், எனக்கு இந்த 400 MCQs மட்டும் போதும், நான் டெஸ்ட்டெல்லாம் எழுதி பார்க்க வேண்டாம், டெஸ்ட்டெல்லாம் எழுதி பார்க்குற அளவுக்கு படிக்கலை அப்படின்னா தட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். நான் 400 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர்ஸை வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். எதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஷார்ட்கட்ஸும் சொல்லிடுவேன். அந்த கிளாஸ் வேணும்னா 5 நாள் தான், 24லேருந்து 28 வரைக்கும். 24, 25, 26, 27, 28 3 நம்ம மார்க் டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த 24லேருந்து 28 வரைக்கும் நம்மளோட கிளாஸை நீங்கள் என்ன செய்துக்கலாம், ரெக்கார்டட் வீடியோஸாக எக்ஸாம் வரைக்கும் பார்த்துக்கலாம். ரெக்கார்டட் வீடியோஸாக அது ஆப்லேயே தான் இருக்கும். எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். சேனலுக்கு அதிகமாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.